இழந்து போன பணத்தை பற்றியும் குடும்ப கஷ்டத்தை பற்றியும் கேட்க வந்தது யாரு? கால் ஒன்று சொல்லலாம். இன்னும் ஒரு தரம் கால் ஒன்று வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய குடும்பத்தில் முன்னின்று காக்கும் தெய்வத்தில் நான் கருப்பசாமி தான் 3 தலைமுறைக்கு முன்னால் இருந்து முதல் தெய்வம். ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகள் உன்னுடைய மனைக்குள்ள உன்னுடைய பண நஷ்டம், பிள்ளையை பற்றிய மன வருத்த கவலை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மட்டும் ஒரு குழப்பம் இல்லாமல் கல்வியும் தெளிந்த உத்தியோகமும் கிடைச்சா எல்லாம் தெளிவாக இருக்கும். கருப்பசாமி, உன்னை தவிர எனக்கு எதுவும் இல்லை, பண்ணித்தான்னு கேட்க வந்திருக்கேன். காரணம் வேற என்னப்பா வேணும்? வீடு கொஞ்சம் கண்ண முடிக்கா, நான் முதல்ல கட்டுறேன். ஐயா, அந்த இடத்துல வீட்டை கட்டிக்கலாம். இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சு தர, பணமும் கிடைக்கும். நல்லா இருக்கும் மகனே, புண்ணியம். அதே காரைக்குடி எல்லை, குழந்தை தாய். கண்ணுக்கு இந்த அழகு, ஓ ஓ ஓ, கால் ஒரு தரம். உட்காரலாம். உன் வீட்டுக்காரனுடைய மனத்தை பார்த்தேன். தர்மம் தலைகாக்கும் என்று நினைத்த எண்ணத்தில் இருக்கும் செல்வத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது கொஞ்சம் கடனும் மனக்குழப்பமும் அடைந்து வேதனை அடைந்திருக்கிறார். உண்மைய. அதனால கருப்பசாமி, எனக்கும் ஒரு வேலை கொடுத்தனா கொஞ்சம் உதவியா இருக்குமே. இப்ப எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை அது ஒரு வழியா இருக்குமே, அதுக்கு எனக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. கால் வந்துவா. என்னடா சரி, வேற என்ன வேணும்? இன்னொரு 20 நாள் பொறுமையா தான் இருக்கணும். நிச்சயமாக கடனை பத்தி பிரச்சனை இல்லை. 20 நாள் டைம் காடாது. பொறுமையா இருந்தா வெற்றி அடைக்கும். சரியா? செய்வனை வச்சிருக்காங்களான்னு எங்கேயும் போய் கேட்டுறாதம்மா. யாருமே வைக்கல. உனக்கு ரொம்ப பணம் இருந்தா இங்க தட்டிட்டுப்பா. சரியா? அதுக்காண்டி மந்திராவை கிட்ட போய் பணத்தை கொடுத்து கஷ்டப்படாத. கால் அனுப்புவா. இந்தா உன் வீட்டுக்காரனுடைய நேர்மைக்கு செவி சாய்த்து 20 நாள்ல வேலையும் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா வருமானத்தையும் கொடுக்குறேன். நல்லா இருந்துக்கா, வெற்றி உண்டு, ஜெயிச்சு தாரேன். இந்த பணம் வேணும்ல, புண்ணியமா பெறுவாள். நல்லா ஆசிரியையா இருப்பாள். என்ன இருப்பா? ஆசிரியை. கருப்பசாமி, தேவகோட்டை. தேவகோட்டை யாருப்பா? தேவகோட்டை. தேவகோட்டை வரீங்களா? தேவகோட்டை இருக்கா அண்ணாச்சி? தேவகோட்டையா? சங்கதி கருப்பன் அவர் இல்லை. பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. ஸ்ரீலங்கா, இலங்கை மாநகர். இலங்கை மாநகர். எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே, எந்த நுள்ளம் துள்ளி விளையும். ஸ்ரீலங்கா அவர்களே, வருக. நல்லா இருக்கீங்களோ? கற்பனை என்றாலும் பக்கத்துல வாக்கா. என்ன வேணும் அம்மாவுக்கு? பிள்ளைங்க சட்டப்படி மாட்டிக்கிட்டாரா?
கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லணுமா, சும்மா ஏனோ தானோன்னு அடிச்சு விட்டுருவோமா? கல்யாணம் முடித்த ஒரு பெண்ணாலே குடும்பத்தில் மாபெரும் குழப்பம். அதுல உன்னுடைய பிள்ளைக்கு மனவேதனை. இந்த சூழ்நிலைகளில் நடப்பதினே தற்கொலை முயற்சி. வாழவோமா வேண்டாமாங்கிற கேள்விக்குறி. இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சட்டப்படி ஒரு இடைஞ்சல், விசாரணை, இவைகளெல்லாம் நடக்கு. அதனால அதுல இருந்து மீட்டி வெளியாக்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வா. புதுசு போறது சிரிக்கான். அவனுங்கடா ஜபாவ ஜபாவங்க ஜபாவ. என்னைய பார்த்துட்டு போகணும், மீட்டி தாரேன், நிறைய ரகசியம் இருக்கு, முடிச்சு தாரேன். என்ன பாட்டு போலாம், பேசிட்டு போயிட்டு போலாம், பொருளையா இருக்கு. அதே இலங்கை மாநகர். இந்த மணிப்பரிசு எடுத்துக்காக்கா ஏக்கா, அதில் டாலர்ஸ் இருக்கு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மகனுக்கு யாருக்காவது நிறைந்த சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வேலை கிடைக்குமான்னு ஒரு கவலை உள்ளத்துல இருக்கு. ஒரு நல்ல வேலையும் அவருக்கு ஊதியமும் போட்டு தந்தா போதுமா? ஜெயிச்சு தாரேன். இப்ப இருக்கக்கூடிய விவசாய இடத்துல எந்த மகசூல் போட்டாலும் லாபகரமா ஆக்கி ஜெயிச்சு தந்தா போதுங்களா? இருக்கிற கடன்களையும் தீர்த்து இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு அந்த இடத்த உன் கையை விட்டு போகாம காப்பாத்தி தரேன். கால் விட்டு வருமா? நாளைக்கு பிளைட்ல பறக்கும் பொழுதே நல்ல செய்திகள் கிடைக்கும். வெற்றி உண்டு. சந்தோஷமா மகளே, ஆனந்தமாக இருக்கு. அப்பாசமுத்திரம் அந்த மனிதர்கள் இந்த அக்கா யாரு? எந்த ஊருக்கா? அம்மாக்குள்ள எந்த இடம்? தள்ளி கூப்பிடுறேன். இன்னொரு தடவை கால் விட்டுறாங்க. உங்க வீட்டு எல்லைக்கு போற வழியில நாகம் சம்பந்தமான தெய்வம் தெரியுதா? யாருப்பா அது? யாரு? நாகம் புற்று இருக்கா? சொற்ப இருக்கு. கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள்ல சில லட்சங்களை ஏமாத்திருக்கிய. உங்களுடைய ஒரே ஒரு கேள்வி, பணத்தை ஏமாத்திட்டு போனானே அவன் வருவானா வரமாட்டானா, அல்லது அவன் எங்க இருக்கான், நாங்க போய் தேடி பிடிக்கும். கால் ஒன்று. கடலுக்குள்ள தங்க ஊதி கிடக்கு, எடுத்து வாரியா? என்னப்பா அதனால அவன் சென்னை மாநகரிலே இருக்கிறான். புரியுதா? சென்னை மாநகரில் இருக்கான். ஒரு பக்கத்துல இரணியா சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் பணம் அவன் வச்சிருக்கானா அல்லது வேற யார்ட்டையும் வாங்கி கொடுத்தானான்னு கேட்டேன். வாங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டான். அவன் இவனை ஏமாத்திட்டான். ஆக இந்த பணம் இப்ப அவன்கிட்டயும் இல்லை. இங்க இருந்தா உயிர் சேதம் ஏற்பட்டுரும்.
அல்லது நம்ம தற்கொலை பண்ண வேண்டிய நிலைமை வந்துருமோ என்று நினைத்து இடத்தை மாற்றிக்கொண்டார். கால் வரலாம். சமயம் வந்தார். அவன் உங்களுக்காக யார்கிட்ட கொடுத்தாலும் அவன்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுதான். அந்த டாக்குமெண்ட்டுக்கு இன்னொரு இடத்துல கொலாட்டர்ல பணம் வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி. இதான் நடந்த சம்பவம். உங்களுக்கு பணம் வேணுமா, இடம் வேணுமா? இப்ப டாக்குமெண்ட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல. அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன், உங்களுக்கு அந்த இடத்தை உறுதியாக்கி தரேன். போதுங்களா? 1 மாதம் கால அவகாசம் இருக்கு. வார வேலைக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் என்னை வந்து பார்க்கணும். அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண்ணு கொண்டு வரணும். நீங்க எழுப்பிய பில்டிங்கெல்லாம் ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வரணும். கொண்டு வந்து சேரு. எங்க இருந்தாலும் அவனை நான் கொண்டு வந்து சேர்க்கேன். வருவான், தருவான். இதோ கையெழுத்து போட்டாச்சு. வாடா, இந்தா ஜெயிச்சாச்சு. போங்க. என்ன செய்து பண்ண முடியுதுங்க? கொஞ்ச நேரம் புரட்டாசி 22ஆம் தேதி வரை அவனை பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம். அதுவரை ஆபத்தில் நம்ம காப்பாத்துறேன். சற்று அமைதியாக இருப்போம். சென்று வருங்க. முக்கூடல் அடச்சாணி முக்கூடல். அப்பா உனக்கு வா, கால் வா. உங்க வீட்டுக்கு போற உள்ள ஒரு குளம் கிடக்க எங்க இருக்கு? ஒரு குளம் இருக்கு. குளம் இருக்கு. குளத்தை தாண்டி உள்ளுக்கு போனா பழைய காலத்து வீடுகளா கொஞ்சம் இருக்கு. அந்த லாஸ்ட் போனா கல்லு செக்கு கிடக்க. பாத்தம்மா முத்தாம்மா எங்க இருக்கிறதல்லம்மா. யாரு என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க. உங்களை பார்த்தவங்க. உன் பேர் என்ன தம்பி? சிவபாரம். அருமையான பேர். உன் பேர்? கண்ண முடிக்கப்பா. தம்பி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு எழுத்தாளர் கம்ப்யூட்டர் போஸ்ட் இருக்கு, போறியா? உனக்கு தெரியுமா கம்ப்யூட்டர் சொந்தமா? கால் இருக்கு. இது தென்காசி, நெல்லை ஆகிய 2 மாவட்டத்தில் ஒரு போஸ்டிங் உனக்கு போட்டிருக்கேன். நல்ல நண்பர்களின் வாயிலாக என் சக்தியின் மூலமாக உனக்கு அந்த வேலை கிடைச்சாச்சு. நல்லா இருக்கு. காப்பாற்றித்தாரேன் இந்த இடம். இப்போ கொஞ்சம் கடன்கள், மன உபாதைகள் இருக்குது, தீர்த்து தரேன். இருக்கிற வீடு சரதானான்னு ஒரு குழப்பம் இருக்குது. கவலைப்படாங்க, அந்த வீட்டில் இருங்க. யாராலும் இடைஞ்சிட்டு இருக்காது. புரியுதா? வீட்டுக்குள்ளே ஒரு கன்னி தேவதையினுடைய சத்தம் கேட்டு அந்த தெய்வத்தினுடைய உலாவு இருக்குது. முருகப்பெருமானை கொஞ்சம் மனதில் வச்சுக்கா, என்னையும் நினச்சிக்கா. சந்தோஷமா இருக்குங்க. வா. இவனை ஐபிஎஸ்ஸாக படிக்க வை. இவனை ஆர்டிஓவா படிக்க வை. நல்லா ஐஸ்வர்யமா நடந்தாச்சு. இருக்க வீட்டிலே இருக்கலாமையா? நீ கேட்க முன்னாடியே சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருங்க, பிரச்சனை இல்லை. சற்று பொறுமையாக, சரியா? அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் தொழில், சிறு தொழில் பார்த்துக்கலாம். நல்ல நிம்மதியாக இருங்கப்பா. இந்தா வெற்றி அடைவாய் மகனே, ஆனந்தம் கொள்வாய். கருப்பசாமி. ஆமா, பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை பக்கத்துல கோட்டை பாக்கு வித்தவனா. தண்ணி அடிக்காம
கண்ணை முடிக்கலாம் கொஞ்ச நேரம். என்னன்னு கேட்கணும். இப்போ அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு உங்ககிட்ட பேச வச்சா போதுமா? பேசிடுவாங்க. பேச வைக்கிறேன், வெற்றி உண்டு, ஜெயிக்கலாம். நீ பிறந்த லக்கணம் ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணம். நேரம் 7:30 to 9 வியாழக்கிழமை காலையில். நல்லா அங்கதான் இருக்காங்க. கருப்பசாமி, ஆமா, கேரள தேசம், கேரளம். கம்பியை உடைச்சிடக்கூடாது. கேரளம், திருவனந்தபுரம். நீங்களே விட எர்ணாகுளம். எர்ணாகுளம், திருவனந்தபுரம். அப்படி இருக்க. வாழ்க வாழ்க. கருப்பசாமிக்கு சரி சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பையனுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடாயிருக்கு. ஆனா அதுல ஒரு சிறிய தடை மட்டும் கிரகப்படி இப்ப காலதாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய மனநிலைகளை சீர் பண்ணி அதுல இருந்து விடுதலை ஆக்கி வெற்றியான கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதுங்களா? ஜெயிச்சு தரேன். கால் விட்டுறலாம். உன் கடை வியாபாரத்தை நடத்துறதுக்கு நல்ல போன் செய்தி ஒண்ணு வரும். அதுல உனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். வியாபாரத்தை நல்லாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி வெற்றி. கால் விட்டுறோம். நீங்கள் யாரு? மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பத்தி என்னப்பா கவலை? கால் விட்டுறலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு கிரகத்தின்படி கொஞ்சம் குடும்பம் மனப்பிரிவுகளோடு இருக்கும். பண வரவுகள் குறைவாகிவிட்டது. ஆனா வீட்டுக்கு அருகில் ஒரு அம்மன் தேவியினுடைய அருள் பாலிப்பு இருக்கு. அந்த சக்தி உன் குடும்பத்தை கொஞ்சம் காக்கும். இப்போ உன் மனைவியினுடைய உள்ளத்துக்குள்ள சனி பகவானுடைய இயக்கம் நிறைந்திருக்கு. கழிந்த 1.25 ஆண்டுகள் உங்க 2 பேருக்கும் பிடிக்காத மனசும் குழப்பமும் நடக்கும். வீட்டுக்குள்ள போகிறதுக்கே உனக்கு மனசில்லாத துன்பத்தை நீ சுமந்துக்கிட்டு இருக்க. கால் ஒன்று சொல்லலாம். இந்தா சமாதானமாக்கி வெற்றியாகி தரேன், வருமானத்தையும் தரேன். அவனை வர வச்சு தரேன், தெளிவாக்குதேன். இந்தா பரிசு விடும். கருப்பசாமி, ஆமா, கடை கேரளத்தில் கடை யாரு சொல்றா? கடை என்ன கடை? கேரளாவா நீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? கால் விட்டு வரலாம். போன் விழிச்சோடு. உன் கடைப்பகுதியிலிருந்து நேராக சென்றால் 2 ரோடுகள் பிரிகிறது. இந்த பக்கமா கேரளாக்குள்ள போயிடலாம், இந்த பக்கம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடலாம். ஆனா அதுல இருந்து உள்ள போனேன், நிறைய புகையா வருது. அது என்ன புகையா இருக்கும்னு பார்த்தேன். நல்ல மணக்கு. கேசினட் பவர் சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஏரியாவில் எல்லையில் கடைசியாக சரால காலில் விட்டுரும். கேசினட்னா என்னடா?
அது வேகுத வாசம் அடிக்கி புகையெல்லாம் போகுது பாபா பாபு. இவ மேரேஜை பத்தி என்ன பேசணும்? அதை பத்திய குழப்பமும் சிந்தனையும் உள்ளத்துக்குள்ள நிறைய இருக்கு. வீடு தேடி ஒரு மாப்பிள்ளை வராரை கட்டி கொடுத்துடலாமா? உங்க வீடு தேடி ஒரு மாப்பிள்ளை வரார், கட்டி கொடுத்துடலாமா? தமிழ்நாட்டில் இருந்து கட்டி கொடுக்கலாமா? என்னம்மா உனக்கு தமிழ்நாட்டுக்காரர் பிடிக்கலையா? வந்தா போதும். நல்லா உங்க கடைக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒரு வருஷ காலமா கொஞ்சம் அங்க நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள மனவேதனைகளும் கொஞ்சம் தீய சக்திகள் இருப்பதாக பாவனை ஓடுது. இடமாற்றம் சரியா இருக்குமா, வாஸ்து அமைப்பு சீராக இருக்குமா அப்படிங்கிற உள்குழப்பம் உள்ளத்துல இருக்கு. வீட்டுக்கு முன்னால ஒரு வண்டி நிக்காது. என்ன வண்டி? என்ன வண்டி நினைச்சு? யாருக்குள்ளது? இப்ப அது எங்க? கால் வந்துட்டு வா. சமயம் எந்தோட இட்லி ஒரு ரவுண்டு போடணும். 6 மணிக்கு தான் முடிச்சிருவேன். அதனால இடத்துக்குள்ள மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் உண்டு. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் வியாபாரம் சம்பந்தமான குழப்பமும், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகளும், முட்டுக்கு கீழ் கால் வலி, வேதனை, வீக்கம் போன்றவைகளும் நடந்து இப்ப துன்பத்தை கொடுத்துக்கிட்டு. கொஞ்சம் கடன்களால் கொஞ்சம் மனக்குழப்பம், 2 விதத்தில் வேதனைகள். இடமாற்றம் சரியா இருக்குமா, இன்னொரு இடம் ஒண்ணு இருக்கு அங்க போகலாமா சிந்தனை ஓடுது. மாட்டிக்கிடுவோம், தைரியமா இருங்க. வரக்கூடிய சிம்ம மாதத்தில் கல்யாணம் நடக்கும். இப்போதைக்கு வேண்டாம், 6 மாதங்கள் அங்க இருப்போம். அதுக்கு முன்னால நான் வழிவகுத்து தாரேன், தைரியமா இருக்கலாம். சரியா? அதனால சிம்ம மாதம் வரை பொறுமை வேண்டும். இன்னொரு இடத்தை மாற்றி கொடுக்கலாமான்னு வச்சிருக்கிறேன். இன்னும் 2 முறை என்ன பார்க்கலாம். ஜெயிச்சு தாரேன், வெற்றியை தாரேன். பணம் வந்தாச்சு. உனக்கு ஒரு வேலை கிடைக்கும் தங்கமாறு. உன் பையனை பத்தி கேட்டேன். அவன் அரசு பணிகளையும் உதவிகளையும் பெறுவான். தெரியாம இருக்குமா? கர்மசாமி வேலூர் கால் வந்துட்டு வரலாம். எந்த வேலூர்? உனக்கு எந்த வேலூர்? காட்பாடி வேலூர். நாமக்கல் வேலூர் அடுத்து கூப்பிடுறேன். கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய கல்யாண வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையும் துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் எனக்கு நடக்குமா, கடைசி வரை நான் பிரம்மச்சாரியா, இல்ல இப்படி ஏமாந்து போயிருவானா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. கால விட்டுவா. உனக்கு கல்யாணம் நடக்கும். இடையில் ஏற்பட்ட குழப்பத்துக்கு கிரகங்கள் ஒரு காரணம். அதனால ஒரு நல்ல பெண் உன்னை தேடி நிற்கிறாள். கண்ணை மூடு பார்க்கலாம். இந்த தை மாதத்துக்கு உட்பட நல்ல பெண்ணை கொண்டு வந்து சேர்க்கிறேன். திருமணத்தை நடத்தித்தாரேன். வெற்றி உண்டு மகனே, செல்வாக்காரன். கனியை முதல்ல வீட்டில் வச்சு பூஜை ஆக்கணும். இன்னும் இதையும் செய், வெற்றி உண்டு. உடம்புல வலி எல்லாம் அதை அடுத்து மாற்றுவோண்டா. கர்மசாமி, ஆமா அப்படியா, சரி ஓகே.
வள்ளியூர். யாரெல்லாம் வந்தியப்பா? உன் பேர் அண்ணாதுரை. இன்னொரு தூரம் கால் வந்துட்டுருவான். பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களே, அப்படியா? நீ வந்து உட்கார்ந்த உடனே என்னுடைய குதிரை நீதிமன்றத்துக்கு போகுது. எங்க போகுது? கோர்ட்டுக்கு போகுது. என்னப்பா காரணம்? ஆனா உன்னுடைய எல்லையில சொலமான சாமியுடைய அருளாசி நிறைய இருக்கு. இப்ப தொழிலை பற்றியும் மன உபாதைகள் கஷ்டப்பட்ட நிலையை என்ன கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம். ஒரு பிள்ளைக்கு வருமானம் தாரேன். உன்னுடைய தொழில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை தீர்த்து 9 மாதங்களில் உன்னுடைய கடனை பகுதியை தீர்த்து தாரேன். இந்தா தெளிவாக இருப்ப. நீதிமன்றத்தை பத்தி பேசுறேன், நீ என்கிட்ட கேட்கல. நீதிமன்றம் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு விஷயத்துல கோர்ட்ல இருந்து ஒரு தொடர்பு வரப்போகுது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதுல ஒன் பக்கம் எந்த கேடும் இல்லாம நான் முடிச்சு தரேன். நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு உத்தரவாயிருக்கு, அடுத்த உத்தரவு பின்னாடி. கருப்பசாமி, ஆமா அப்படியா, சரி. யாரு? பெங்களூர். தோள் கொடுப்பான் தோழன். காலம் சொல்லலாம். என்னப்பா உன் உடல்நிலையை பத்தி என்ன ஆராய்ச்சி? அப்படி என்ன பெரிய பிரயாசம் ஏற்பட்டுருச்சு இந்த உலகத்துல? நிறைய பணங்களை இழந்தோம். நமக்கு கீழே எத்தனையோ பேர்கள் வேலை பார்த்து சம்பளத்தெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இன்னைக்கு இன்னொருத்தனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமையில கொண்டு போய் வச்சுட்டான் இறைவன். ஏன் இந்த விதி ஏற்பட்டது? ஹரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை. உண்மையா? அதனால இப்பவும் ஒரு டாக்குமெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு ஓயாம அதை பத்தியே சிந்தனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை உள்ளத்துல இருக்கு. அப்படியெல்லாம் இடத்தை மாத்தி கடத்தை அடைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சில குழப்பமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சட்டப்படி சில நோட்டீஸ்களா வரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் அணுகிவிட்டோம். அதுக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுமான்னா அது நமக்கு மரியாதைக்குரியதா நடக்குமே தவிர தலைகுனிவாக நடக்காது. காரணம் சொல்லலாம். அதனால மீண்டும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அறிவும் தெளிவும் இருக்கு. பணம் இல்லை. 1 கோடி ரூபாய் இருந்தா பல கோடிகளை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஆற்றலை உனக்கு இந்த பிறவில நான் கொடுத்திருக்கேன். உண்மையா இல்லையா? ஆனா முதல்ல இப்ப சில லட்சங்களை பெறுவது கூட கஷ்டமான நிலையில கொண்டு போய் விட்டாச்சு. இந்த சோதனை எப்பொழுது அகலும், இந்த நிலையிலிருந்து மாற்றம் எப்பொழுது கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. இங்க இருந்து என் குதிரை மைசூருக்கு போகுது. யார் இருக்காங்க?
அவன் உனக்கு உதவுதுன்னு சொன்னானா? அந்த நண்பனுடைய இருதயத்தை போய் பார்த்தேன். உனக்காக அவன் மிகவும் சாமுண்டீஸ்வரர்ட்ட பிரார்த்தனை செய்துகிட்டு இருக்கான். அவனுடைய உதவி உனக்கு கிடைக்கும். இன்னும் அவனுடைய அன்பும் ஆசியும் உனக்கு உண்டு. ஆனா இப்போ இந்த தடைகளை நீக்கிறதுக்கு நான் தயாராக இருந்து இன்னும் 27 நாள்ல உன்னை பூத்து குலுங்குகின்ற பொன்மலரா ஆக்கி தந்தா போதுமில்ல? கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு வரலாம். வாப்பா. இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும்ப்பா. உனக்கு பணமும் தாரேன், தொழிலை உயர்த்தி தாரேன். அதே இடத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கு. அதை நீக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்க. கவலைப்பட வேண்டாம். இன்னும் 3 முறை என்னை பார்க்கும் கூட அவளுக்கு மாப்பிள்ளையும் கிடைச்சிடும், பணமும் கிடைச்சிடும். தைரியமா இருக்கும். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். தாமா, இதை பிள்ளைக்கு கொண்டு கொடு, வெற்றி அடைவாய், ஆனந்தம் அடைவீர், ஆனந்தம். கருப்பசாமி, அதே பெங்களூர் எல்லை. அப்படியா? உடல்நிலையை பற்றி ஆய்ந்து செய்தோர் யார்? என்னம்மா உடல்நிலை? என்ன உடல்நிலை? பையனுக்கா பொண்ணுக்கா? என்ன செய்கிறது? உடம்பு சரியில்லாம குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவுதானா? இது ஒரு மேட்டரே இல்லையே. காலைல வந்துட்டு வா. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? திருப்பூர்லையா? துமக்கூர். அது எங்க உடுப்பி போற வழியா? இவன் யாரு? உன்னுடைய உடலை பற்றி ஆய்ந்து பார்க்கும் பொழுது தைராய்டு இருக்கான்னு போய் செக் பண்ணியா? இருக்கா? அது சம்பந்தமான மனக்குழப்பம் உனக்கு உள்ளத்துல இருக்கு. இதுல நீ எடுத்த முடிவு முட்டாள்தனமானது. நமக்கு இது குணமே ஆகாது. அதனுடைய காரணத்தினால் நம்முடைய கர்ப்பப்பை உயிரை சுமக்கின்ற இயக்கத்தன்மையில் குறைவு ஏற்பட்டு விட்டது என்று நீ கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். நம்ம கணவனோடு வாழக்கூடிய தகுதி நமக்கு இல்லை என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் ஓடிவிட்டது. உண்மையா? கால் ஒன்றுவா. நம்ம அப்படி எந்த பாவமும் செய்யலையே. பிள்ளை நல்லா இருப்பா, தைரியமா இருக்கும். அதனால இந்த தைராய்டை குறைக்கிறதுக்கு வேண்டிய பயிற்சியும், உன்னுடைய கர்ப்பப்பையை நான் கொஞ்சம் பார்க்கணும். என்னை கொஞ்சம் கண்ணை மூடி தியானம் பண்ணி பார்க்கலாம். காலில் வந்துட்டு வரலாம். எல்லாருக்கும் 27 28 நாள்ல மென்சஸ் வரும். இவளுக்கு 30 நாள் வரை ஆகுது. என்ன உண்மையா இல்லையா? இந்த 30 நாட்கள் வரை ஆகுறதுல தான் கர்ப்பப்பையில குறை இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மாயை உங்கள் மனக்கண்ணை மதியை மயக்கி விட்டது. அதை நீக்கி உன் கர்ப்பப்பையை பார்த்தேன். ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய சக்தி அதுக்குள்ள இருக்கு. ஆம்பளை பையன் பிறப்பேன், கருப்பசாமியா வந்து பிறப்பேன். காலம் வந்து வரலாம். கர்ப்பசாமிக்கு வந்து உட்கார். என்னையவே நினைச்சுக்கா பார்ப்போம். கண்களை மூடிக்கொள். இந்த கனியை சாப்பிட்டுக்கா. கர்ப்பத்தில் குழந்தை தங்கும், வெற்றி அடைவாய், வாழ்வை பெறுவாய். இந்தா மகளே, வா, ஆனந்தமாக இரு. சில லட்சங்களை இழந்திருக்கிற, நிறைய பணத்தை கொடுக்குறேன். வாடா. விவேகானந்தரை பத்தி என்னடா படிச்ச?
ராஜயோகம் படிச்சிருக்கியா? கர்மயோகம் படிச்சிருக்கியா? கால் நோட்டு வா. இவனுக்கு ஈசனுடைய அருள் ஞானம் கிடைக்கும். தங்கமான மனிதன் வெற்றி அடைவான். இந்தா. இரவெல்லாம் விழித்திருக்கும் வேலையும் இறைஞானமும் உனக்கு கிடைக்கும். வெற்றி விடுப்பான். சந்தோஷமா இருக்க. ஆனந்தம். உன் பேர் என்னம்மா? தேஜஸ்வினி. தேஜஸ்வினி. உங்க பேர்? யசோதா. குட்டி பேரே உன் பேரு? கர்மசாமி அதே பெங்களூர் எல்லை தன்னுடைய தொழில் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து வந்தவர். என்ன தொழில்ப்பா மகனே? ஏய், என்ன தொழிலுடா? என்ன வேலை? நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கருத்தவர்கள் நாட்டு. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சனி பகவானுடைய ஆட்சியின் சுழற்சி 2.5 ஆண்டுகள். இப்போதைக்கு 2 காலங்களாக நீ பேசுற தொழில்ல உனக்கு அகப்படாது. மன கஷ்டமும் கடன்களும் இருக்கும். தொழிலுக்கு ஒரு இடத்துக்கு பேச போனா சம்மதிப்பது போல் வார்த்தை இருக்கும், ஆனா நடைமுறை இருக்காது. இந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு மாந்திரிகம் அல்ல, ஆனா உனக்கு மாந்திரிகத்தை பத்தி தெரிகின்ற மனசு உண்டு. ஆனா அந்த மாந்திரிகத்தால் உனக்கு எதுவும் நடக்கல. இப்ப கிரகங்களால் உன்னை தள்ளப்பட்டிருக்கு. இந்த கால சூழ்நிலை மாறுமா அப்படின்னு கேட்டேன். வருகிற 3வது செவ்வாய்க்கிழமையிலிருந்து உன்னுடைய கால சூழ்நிலை மாறும். புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு தொடங்கும். வெற்றியாகத பணம் அள்ளித்தாரேன். நல்லதா இருப்பானே, சுமையா இருப்பார். வேற என்ன வேணும்? அமைச்சு தாரேன். தைரியம்.